Taste the Daily. விற்பனை நிலவரம். சென்னை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர் சிக்கினார். செங்குன்றம் மொண்டியம்மன் நகரில் நடைபெற்ற வாகன சோதனையில் தேனி காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் 10 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். அவர் ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரியவந்தது. ஒரு பக்கம் போதைக்கு அடிமையாகாதீர்கள் என வெற்றி விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் மாடல், மறுபக்கம் தமிழகம் முழுவதும் கஞ்சா புழக்கத்தை தாராளமாக விட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை மதுரவாயல் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவர் சிக்கினர். வடபழனி பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் மற்றும் அருண்குமார் ஆகியோர் மதுரவாயல், ராமபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கஞ்சா விற்றது தெரியவந்தது. இதையடுத்து மதுரவாயல் பகுதியில் இருவரும் பிடிப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்த 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.